இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான விசேட குழு மன்னார் மாவட்டத்திற்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமற் போனவர்கள் தொடர்பிலான ஆய்வர் கொண்ட விசேட குழு இன்று மன்னார் மாவட்டத்திற்கு சென்று அங்கு காணாமற் போனவர்களின் உறவினர்களை சந்தித்துள்ளது. மன்னார் ஞானோதயத்தில் இன்று பிற்பகல் காணாமல் போனவர்களின் உறவினர்களிடம் ஐக்கிய நாடுகள் விசேட குழு விடயங்களை கேட்டறிந்து கொண்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற போர்ச்சூழலின் போது காணாமற் போனவர்கள் குறித்து இதன்போது பாதிக்கப்பட்ட உறவினர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அங்கிருக்கும் நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மன்னார், மாந்தை மேற்கு, மடு, நானாட்டான் மற்றும் முசலி ஆகிய பிரதேசங்களில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் இதன்போது சாட்சியம் அளித்துள்ளனர். பிள்ளைகளை தேடித்தான் இவ்வளவு வந்திருக்க நாங்களும் கதைக்கு இயலாதையா இவ்வளவு தூரம் வந்து கதைக்கு அவ்வளவு தூரம் கதைச்சிக்க மாட்டேன். அவ்வளவு தூரம் தான் இருக்கு பாருங்க. அவ்வளவு தாய்மாரெல்லாம் அங்கெல்லாம் போய் எனக்கு 4 பிள்ளைகளுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு. அவ்வளவு பேர் எனக்கு கதைக்கே எழுதில்லை. உண்மையில கதைக்கே எழுதில்லை. இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான விசேட குழுவின் வருகையை முன்னிட்டு மன்னார் ஞானோதயத்திற்கு முன்னால் காணாமல் போனவர்களின் நிழற்படங்களை ஏந்தி உறவினர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். கண்டுபிடித்து தர வேணும் என்றுதான் எங்கட சகோதரங்கள் காணாமத்தான் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன முடிவு அவங்களுக்கு நடந்ததுன்னு எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. அவங்க உயிர் இருக்குதா இல்லையான்ற தெரியாது. நாங்க இப்ப இதுல ஒன்று கூடி இருக்கிற நோக்கம் எங்கட சகோதரங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரவேணும். இந்த காணாம போன ஆக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் படுற வேதனைக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்து தர வேணும் என்றுதான். திருவண்ணாமலை நாங்க 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வரைக்குள்ளேயே எங்கட அம்மா 2 சகோதரங்கள் அக்காட புருஷன் அக்காட பிள்ளை எல்லாம் ஆமியால ராணுவத்தானால சுட்டு 5 பேரும் ஒரே நாள்ல கொல்லப்பட்டார்கள். நாங்க வன்னியில இருந்து பிறகு மன்னாருக்கு எங்கட அப்பாட சொந்த இடம் மன்னார்ல வந்து குடியிருந்தோம். இருந்து எங்கட அண்ணா 2007ஆம் ஆண்டு 2ஆம் மாசம் ராணுவத்தால கடத்தப்பட்டார். அதே வருஷம் அதே ஆண்டு 4ஆம் மாசம் 26ஆம் தேதி இந்த தம்பியும் ராணுவ செக் பாயிண்ட்ல வச்சு கடத்தப்பட்டார். ஏற்கனவே நாங்க 5 உயிரை இழந்து அவங்க இல்லாம தான் இருந்து இந்தியாவில வந்து இந்த 2 பேரையும் கடத்தி 2007ஆம் ஆண்டுல இருந்து நாங்க ராணுவத்திட்ட எல்லா இடமும் ICRC மனித உரிமைகள் ஆணைக்குழு 4ஆம் மாடி களுத்துறை ஜெயில் பூசா எல்லா இடமும் போய் பார்த்து 2007ஆம் ஆண்டுல இருந்து அலையிறோம். எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த முடிவுமே இல்லை. இதன் பின்னர் ஐக்கிய நாடுகள் குழுவினரால் சாட்சி பதிவு செய்யும் ஞானோதய வளாகத்தில் காணாமற் போனவர்களின் புகைப்படங்களை சுமந்து ஊர்வலமாக சென்றனர். எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமற் போனவர்கள் தொடர்பிலான விசேட குழு மேலும் பல பகுதிகளில் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது.